8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு கோலத்தை உருக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியா என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்தினாங்க அப்படின்னா அந்த கம்பியோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி உருக்கி மாத்தினாங்க அப்படின்னாலே கன அளவு ஃபார்மேட் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கோலத்திலேருந்து எதுக்கு மாறுது? கம்பி எப்படி இருக்கும்? உருளையாட்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கோலத்தின் கனளவு உருளையின் கனளவா மாறுது. அதை ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பியோட நீளம் கிடைக்கும். கோலத்தின் கன அளவுக்கு 4/3 πr கியூப் அப்படிங்கிறது ஃபார்முலா. அதே மாதிரி உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πr² h அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கே விட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துருக்கிறது விட்டம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விட்டத்தை ஆரமா மாத்திக்கோங்க. ஆரம் அப்படிங்கிறப்ப அதுல பாதி. ஓகேங்களா? ஸோ இது 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இங்கே வந்து 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை ஆரத்துக்கு மாற்றணும் அப்படின்னா இதை 3 வந்து 2ஆல் வகுக்கும்போது 1.5 மில்லிமீட்டர் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே சென்டிமீட்டர் இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட்டையும் சென்டிமீட்டரில் மாற்றிக்கோங்க. மில்லிமீட்டரை இப்போ சென்டிமீட்டராக மாற்றுங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை 10ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? இந்த வேல்யூ 10ஆல் வகுக்கும் போது இன்னொரு வேல்யூ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, இது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருவாங்க. அப்போ 0.15. கோலத்தின் கன அளவு என்ன? 4/3 πr கியூபுங்களா? ஸோ 4/3 π r கியூப். இங்கே யாரோட வேல்யூ 4. ஸோ 4 × 4 × 4 ஈக்குவல் டு இங்கே பாருங்க உருளைக்கு π r². π × ஆரோட வேல்யூ 0.15 இன்ட்டு 1 r² இருக்கிறதுனால அது டபுள் டைம் எழுதிருக்கீங்க இன்ட்டு h. இப்போ நம்ம ஹச்சோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஹச்சோட வேல்யூ மட்டும் இந்த சைடு வச்சு இதில் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இதில் இந்த பையன் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு நன்னாங்க 16, இங்கே ஒரு 16, 256. ஓகேங்களா? ஸோ h ஈக்குவல் இந்த வேல்யூ 2 டிவைடில் வந்துடும். அவ்வளோதான். இந்த 0.15 இப்படி வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹோல் டிஜிட்டை மாற்ற போகிறேன். அப்போ இது ஒரு 100ஆல் பெருக்கணும், இது ஒரு 100ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100ஆல் இதை பெருக்கினா தான் என்ன ஆகும் அப்படின்னா 15, இங்கேயும் 15 ஆகும். அப்போ கீழே பெருக்கினா மேலேயும் பெருக்கணும் இல்லையா? அந்த 100 × 100 தான் என்னது அப்படின்னா இந்த 10,000ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எதால் அடிச்சு கொடுக்கலாம்? 5ஆல் அடிச்சு கொடுங்க. 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3, இங்கே இது 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 0 0 0 3 0 இருக்குங்களா? அடுத்து திரும்பவும் 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 3, இதை 5ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா 4 5 20, ஸோ 2 0 வரும். ஸோ 400. ஸோ 256 × 400. இதில் 256 × 4 மட்டும் பெருக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1024ன்னு போட்டிருக்கேன். இந்த 100 அப்படியே வச்சிருக்கேன். ஏன் இந்த 100 அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1024 எதாவது வகுத்திருக்கேன்னு பாருங்க. கீழே என்ன வேல்யூ இருக்கு? 3 × 3 × 3 27 இருக்கு. 27 வகுக்கும் போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 37.9. ஓகேங்களா? இந்த 100 சென்டிமீட்டரை 1 மீட்டர்னு போட்டு ஆன்சர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளு.